இருக்கிற கரண்ட் ஏர்போர்ட்ல டெர்மினல் 3 டெர்மினல் 5 முடிச்சாங்க. இது எப்படின்னா இப்ப இருக்கிற பெங்களூர் ஏர்போர்ட் வந்து 4.5 மில்லியன் பேசஞ்சர்ஸ் ஒரு வருஷத்துக்கு ஹேண்டில் பண்றாங்க. அதை விட 10 மில்லியன் அதிகமாகவே ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு திட்டமிடல் முடித்த பிறகுதான் இது குறித்த அறிக்கையை முதல்வர் அவர்கள் தெரிவித்தார். அதாவது இப்ப இருக்க கரண்ட் ப்ராஜெக்ட்ல நிறைய தவறான தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கிட்டோம்னு சொல்றாங்க. கிடையாது, என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கப்படவில்லை. அதாவது என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் கூட இது பண்ணல. இது அதுவே பண்ணாமல் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்க முடியும். என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் இதுவரைக்கும் வாங்கப்படவில்லை. மிகவும் அதுல வந்து நிறைய வாட்டர் பாடிஸ் இருக்கு. அதனால வந்து இந்த திட்டம் வந்து 5 ஆண்டுகளாக, அதாவது அதிமுக காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டாலும் 5 ஆண்டுகளாக எந்தவித நகரும் இல்லாமல் இருந்ததுக்கு முக்கிய காரணம் பெரும்பாலும் நீர்நிலைகள், விவசாய நிலங்கள், 3 போகம் விளையக்கூடிய நிலங்கள். இதுல இப்ப அதிகமாக கவலைப்பட்டு இங்க கதறுபவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா ஒன்னே ஜி ஸ்கொயர் மாப்பிளைக்காக இருக்கட்டும், இல்லனா அதுல கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களாக இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. கண்டிப்பாக விவசாயிகளுக்கு மட்டும்தான், விவசாயிகளை மட்டும்தான் கணக்கில் வைத்துக் கொண்டு செய்யப்பட்டிருக்கிறது, வேற யாருக்காகவும் இல்லை. பேரவை தலைவர்களே எல்லாத்துக்கும் எந்திரிக்க வேண்டியது. இது ஒண்ணு பிடி பீரியட் இல்ல, பிடி பீரியட் இல்ல. எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்கார அளவுக்கு ஜி ஸ்கொயர் மாப்பிளைன்னு சொன்னா என்ன தவறு இருக்கு? ஜி ஸ்கொயர் மாப்பிளைன்னு ஊரே சொல்லி என்ன தவறு இருக்கு? இது எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்காருக்கு. இது பிடி பீரியட் இல்ல. உட்காருங்க, பேசலாம்.